அனைவருக்கும் வணக்கம். உளவி ஆர்கனைசேஷன்லேருந்து நான் உங்கள் தினேஷ்குமார். எனக்கு எலுமிச்சை, தாய்ப்பட்டி எலுமிச்சை வந்துட்டு சின்ன செடியாக வேண்டாம், எனக்கு வந்து பெரிய செடியாக வேணும். நான் வச்சோடனே அறுவடை எடுக்கணுங்க, நீங்கள் வந்துட்டு எவ்வளோ பெரிய செடியாக கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்படி பார்க்கலாம். நீங்கள் நடும்போதே இது போல் தொடர்ச்சியாக பூக்களோட இப்படி பிஞ்சு இருக்கும். என்னங்க வெறும் பூ பிஞ்சு மட்டும்தான் இருக்கா? இல்லைங்க, இது போல் அறுவடைக்குரிய காய்களும் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உள்ளே வந்து பாருங்களேன், ஒரே செடியில் இப்படி இருக்கும் காய். நாம் சொல்லியிருந்தோம் இருக்கிறதுலே வந்து பெரிய சைஸ் பழம் வரக்கூடியது பார்த்தீங்கன்னா முழு வட்டமாகவும் நல்ல ரவுண்டாகவும் வரக்கூடியது பார்த்தீங்கன்னா வந்துட்டு தாய்ப்பட்டி எலுமிச்சை. இது மாதிரி வரும். எல்லா செடிகளும் நீங்கள் பார்க்கலாம். இது போல் அடுக்கடுக்கா கொத்து கொத்தா இங்கே பாருங்களேன், இப்படி இருக்கும். இங்கே வந்து பாருங்களேன், இந்த மாதிரி வந்து பெரிய செடிகள் வேணும். அதாவது நான் நடவு பண்ண உடனே இது போல் வந்து எனக்கு வந்து பூக்களும் பிஞ்சுகளும் கொத்து கொத்துக்கா வந்து வேணும். நான் நடவு பண்ணி ஒரு 6 மாதத்துலேருந்தே அறுவடைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிற விவசாயிகள் நீங்கள் தாராளமாக வந்து இது போல் வந்து பெரிய செடிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட 10 கிலோ பையில் நல்ல கிளை பிரிஞ்ச செடிகளாக. நீங்கள் இந்த செடி தனியாக பார்க்கலாம், எந்தளவு கிளைகள் பிரிஞ்சிருக்குன்னு சொல்லி பாருங்கள். எல்லா செடிகளுமே பூ பிஞ்சு காயோடே இருக்கும். இது போல் பெரிய செடிகள் வேணும்னு நினைக்கிற விவசாயிகள் நிச்சயமாக வந்து உளவியல் தொடர்பு கொள்ளுங்கள். ஒரு ஏக்கருக்கு 12க்கு 12 இடைவெளியில் 300 செடிகள் சாகுபடி செய்து நடவு பண்ணி அதிகபட்சமாக 6 மாதத்துலேருந்தே அறுவடை தொடங்கக்கூடிய செடிகள் வந்து நம்மள்ட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிற விவசாயிகள் நிச்சயமாக வந்து உளவியல் தொடர்பு கொள்ளுங்கள். இது வந்து வீட்டு தேவைக்கு 1 செடி 2 செடி 5 செடி 10 செடியாகவும் ஒரு ஏக்கரா கணக்கிலையும் சாகுபடி செய்து கொடுக்க தயாராக உள்ளோம். வீரிய நாட்டுக்கு வேணுங்கிற விவசாயிகள் உளவியல் தொடர்பு கொள்ளுங்கள். உளவி என்றும் உங்களோடு பயணிக்கும். நன்றி, வணக்கம்.